வணக்கம் ராவுலே. இந்த காணொலி எங்கே எடுக்கப்பட்டன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் தான் என்னால் எடுக்கப்பட்ட காணொலி இது. ரோட்டில் போய்கொண்டிருக்கல ஒரு அம்மா ஒரு பூனைக்குட்டியனுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த அம்மா கடந்து செல்ல என்னால் முடியலை. அப்போ அம்மாட்ட ஒரு கதை கொடுத்து பார்த்தேன், அம்மா என்ன செய்கிறீங்க என்று கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில், பிறந்த பூனைக்குட்டியை ரோட்டில் வீசிட்டு போயிட்டாங்க தம்பி, அதுக்கும் பாவம் தானே, அது பால்லானே குடிக்கும், சாப்பிடாது, செத்து போயிடும், அதனால் நான் பால் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. உண்மையில் அந்த அம்மாவே அந்த வீதியில் நடு வீதியில் இருந்து ஜாசகம் பெறுற அம்மா தான் அந்த பூனைக்குட்டிக்கு பாலை கொடுத்து அந்த பூனைக்குட்டியை என்ன சொல்கிறது, அந்த பூனைக்குட்டியோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனையோ ஆயிரம் பணம் படைத்த முதலைகள் இருக்குதுகள். அந்த முதலைகள் இப்படியான இரக்க குணங்கள் அதுகளுக்கு இருக்காது. ஆனால் ஏழைகளுக்கு அதிகமாகவே கடவுள் அந்த இரக்க குணத்தை படைச்சிருக்கிறான். முழுமையாக பாருங்கள் இந்த காணொலி. என்ன கசியில் கத்துதா? என்ன கொடுக்குறீங்க? பால் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறேன். 70 ரூபா மாவு பேக்கெட் வாங்கி கடை கொடுப்பேன். பால் இப்படி தடியை போட்டு ரோட்டில் வளர்த்துருக்குறீங்க. பிடிக்குதோ? என்ன கொடுமை, நீங்களே என்ன காசுலாம் இருக்கிறீங்க, அப்புறம் என்ன நீங்கள் பூனைக்கு பால் பண்ணி கொடுப்பீங்க? உசுறு என்ன? அதுவும் ஒரு பசி இருக்கத்தானே செய்து, பச்சை பால். அப்படியா? பால் குடிக்கிற குட்டிங்க நீங்கள் இப்படி வளர்த்து விட இவர் பிறகு நீ 5 குட்டியை போட்டுட்டு அதை பிறகு சரி என்ன நான் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? இதை நான் கொண்டு போட்டாப்போ ஆண் குட்டியா யாரோ போட்டு போயிடுப்பா. சரி சரி, அப்போ வழியாக பாலை கொடுங்கண்ணே.